السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. இது ஹிஜ்ரி 1447 ரமதானுடைய மாதம், 2026 மார்ச் மாதம். முதல் மனிதரும் முதன்மை பகைவனும் என்ற தலைப்பில் தொடர் வகுப்புகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உடலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து, அந்த உடலில் தான் படைத்த ஒரு ரூஹை அதில் நுழைய வைத்தான். ஆதமுக்கு என்று அல்லாஹ் படைத்த ரூஹை அந்த உடலில் நுழைய வைத்தான். அந்த ரூஹ் என்ற அந்த உயிர் உடலில் சேர்ந்த உடனே ஆதம் என்ற மனிதர், அந்த நஃப்ஸ் வந்துட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த பிறகு அவங்க தும்மினார்கள். தும்மிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று அவங்க சொன்னாங்க. இது யாரும் அவங்க சொல்லிக் கொடுக்கல, தானாவே சொன்னாங்க. முதல் மனிதர் ஆரம்பத்திலிருந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க சிறு குழந்தையாக பிறக்கல, வளர்ந்த ஒரு மனிதராகத்தான் அவங்க வாழ்க்கையுடைய ஆரம்பமே இருந்தது. ஆரம்பத்திலிருந்து அவங்க பேச ஆரம்பித்து விட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அதற்கு யர்ஹமுக்கல்லாஹ் சொன்னாங்க என்று நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தது என்ன? பக்கத்துல இருக்க மலக்குகளுக்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல சொல்லுங்கள். மலக்குகள் வா அலைக்க ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று பதில் சொல்லுங்க என்பதை பற்றி எல்லாம் முந்தைய உள்ள அந்த வகுப்புகளை நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதைத் தொடர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய துணைவியை, மனைவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலில் இருந்தே படைத்தார்கள் என்பதற்குரிய அந்த ஆதாரங்களையும் ஹதீஸ்களில் இருந்து, குர்ஆனுடைய ஆயத்துகளில் இருந்து நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இவங்க 2 பேர்ல இருந்து தான் எல்லா மனிதர்களும் வந்தாங்க, எல்லா ஆண்களும் பெண்களும் வந்தாங்க என்பதையும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தார்கள் ஆதமுக்கு என்பதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ். நபினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜாமிஉ திர்மிதி அதிலும் முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் அந்த கிதாபிலும் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்று தீர்ப்பு கொடுக்கிறாங்க. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல் அகீதத்து தஹாவிய்யா என்ற ஒரு அகீதா சிறு நூல் ஒன்று உண்டு. இமாம் அபு ஜஅஃபர் அத்-தஹாவி எழுதின நூல். ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டு இறுதியில 4வது நூற்றாண்டு ஆரம்பத்தில் இருந்தது. அந்த சிறு நூலுக்கு, அகீதா நூலுக்கு ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டில் இருந்த இமாம் சத்ருதீன் அலி இப்னு அபில் இஸ் அல் அத்ருயி அல் ஹனஃபி அவங்க ஒரு ஷர்ஹ், விளக்க உரை எழுதுறாங்க. சலஃபினுடைய வழிமுறை அடிப்படையில் சஹாபா, தாபீன், தபு தாபீன் போன்றவர்கள் இருந்த அதே வழிமுறையில இந்த சிறு நூலுக்கு, இந்த ரிசாலாவுக்கு ஒரு விளக்குரை எழுதுறாங்க. ஷர்ஹ் அகீதத்து தஹாவிய்யா அப்படின்னு சொல்லும் போது பொதுவா இப்னு அபில் இஸ்னுடைய அந்த ஷர்ஹை அறிஞர்கள் குறிப்பிடுவாங்க. அதற்கு அல் அல்பானி சிறு குறிப்புகள் எழுதினாங்க அந்த ஷர்ஹ், அந்த விளக்குரைக்கு. அதே போல அந்த கிதாபுல உள்ள ஹதீஸுகளுக்கு அல் அல்பானி என்ன செஞ்சாங்க, தஹ்ரீஜும் செஞ்சாங்க. அதுல ஆதாரபூர்வமானது எது அப்படிங்கறத பத்தி என்ற அறிவிப்புகள் தான் அல் அல்பானி ஆய்வு செய்து சொன்னாங்க. அதுல இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று அல் அல்பானி தீர்ப்பு கொடுக்கிறாங்க. அதே போல இமாம் சியூத்தி ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுடைய ஒரு பெரும் தொகுப்பை உருவாக்க வேண்டும் என்று அவங்க நினைத்திருந்தார்கள். அதற்கு அல் ஜாமிஉல் கபீர் என்று ஒரு பெயரும் வைத்தாங்க. ஆனா அதை செய்வதற்கு முன்னால் அவங்க அல் ஜாமிஉ ஸகீர் என்று ஒரு ஹதீஸ் நூலை தொகுத்தாங்க. அல் ஜாமிஉல் கபீரை அவங்க தொகுக்க முடியல. அந்த அல் ஜாமிஉ ஸகீர் என்ற அந்த நூல் தான் இருக்கு. அதிலே 10,000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்கும். அந்த அல் ஜாமிஉ ஸகீர் என்ற நூலை அல் அல்பானி அதில் உள்ள ஹதீஸ்களை ஆய்வு செய்து அதில் ஆதாரப்பூர்வமான எவை, ஆதாரம் இல்லாத பலகீனமான அல்லது இட்டுக்கட்டுப்பட்ட செய்கிறது மௌது ஆன
அறிவிப்புகள் ஹதீஸ்கள் எவை என்பது பிரித்து அறிவிக்கிறான். அதுல அந்த ஜாமி சகீருடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அந்த நூலுக்கு தான் சஹீஹ் அல் ஜாமி அப்படின்னு பேர். இதுலயுமே இந்த ஹதீஸை திர்மிதியில ஹாக்கிம்ல வரக்கூடிய இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்று அல் அல்பானி தெரிவித்தார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் இருக்கிறார். லம்மா خلق الله آدم مسح ظهره. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்த போது அல்லாஹ் என்ன செய்யறாங்க? மஸஹ ظهره. ஆதமனுடைய முதுகுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸஹ் செய்யறாங்க. மஸஹ் அப்படின்னா என்ன? நம்ம தொழுகையில மஸஹ் செய்வோம் இல்லையா? எப்ப செய்வோம்? நம்ம முகம் கழுவிட்டு கை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஈர கைகளால தலையை இப்படி தடவும் இல்லையா? அப்படி தடவுறதுக்கு பேர் தான் மஸஹ் அப்படின்னு பேர். அப்ப ஆதமுடைய முதுகில் அல்லாஹ் மஸஹ் செய்யறாங்க. அல்லாஹ் எப்படி செஞ்சாங்க அது நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய உயர்வுக்கும் கண்ணியத்துக்கும் தக்கவாறு அது அமைந்திருக்கும். அல்லாஹ்வுக்கு கைகள் இருக்கின்றன. அல்லாஹ் தன்னுடைய கையால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த முதுகு பகுதி, குறிப்பா இடுப்பு பகுதி, அங்கே மஸஹ் செய்யறாங்க. وسقط من ظهره كل نسمة هو خالقها من ذريته إلى يوم القيامة. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகை தடவும் போது, மஸஹ் செய்யும் பொழுது அதிலிருந்து உதிரச் செய்தார். என்ன உதிர்ந்தது? குல்லு நஸமத்தின் ஹுவ காலிகுஹா. ஆதமிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த மனிதர்களை படைக்க போறாங்களோ அத்தனை மனிதர்கள், அத்தனை பேருடைய அத்தனை பேர்களும் அதுல இருந்து வர்றாங்க. அப்படியே கொட்டுறாங்க, உதிர்ந்து வர்றாங்க. அப்படியே துர்ரியத்துக்கு ஆதமனுடைய வழித்தோன்றல் எல்லாருமே அதுல இருந்து வர்றாங்க. யௌமில் கியாமத், கியாமத்து நாள் வரை எந்தெந்த மனிதர்லாம் வரப்போறாங்களோ அத்தனை பேரும் வந்துடுறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ثم عرضهم على آدم. அதற்கு பிறகு ஆதம் இடத்தில், ஆதமுக்கு முன்னால் அது அத்தனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காண்பிக்கிறான். இங்கிலீஷ் சொல்றது ஆதம் எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்றாங்க. ஆதம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, ஐ ரப்பி மன் ஹாஉலாஇ. ரட்சகரே, இவங்க யார் என்று கேட்கிறாங்க. இவங்க எல்லாம் யார்? அல்லாஹ் பதில் சொல்றாங்க, ஹாஉலாஇ துர்ரியத்துக. இவர்கள் எல்லாம் உம்முடைய வழித்தோன்றர்கள், எல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள், அவர்கள் பிள்ளை என்று இறுதி நாள் வரை எத்தனை மனிதர்கள், அத்தனை மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அல்லாஹ் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அவங்களை பார்த்துட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யார் இவங்க என்று கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? இவெல்லாம் உம்முடைய வழித்தோன்றர்கள். துர்ரியா அப்படின்னா பிள்ளைகள் என்று மட்டும் சொல்லிட முடியாது. பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகள், அதாவது உங்களுடைய வம்சாவளி அத்தனையுமே உங்களுடைய துர்ரியா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி மனிதர் வரை யாரெல்லாம் வருவாங்களோ அத்தனை மனிதர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய முதுகில் இருந்து உதிரச் செய்து விட்டார். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். அல் குர்ஆன்ல சூரத்துல் அராஃப் 7வது சூரா, அதனுடைய 172வது இன்னும் 173வது ஆயத்திலுமே தொடர்ச்சியாக இது வருது. 172வது ஆயத்தில் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ. உம்முடைய ரப் ஆதமனுடைய மக்களில் இருந்து, அவர்களுடைய முதுகளில் இருந்து, அவர்களுடைய வழித்தோன்றர்கள், அவருடைய முதுகுன்னா குறிப்பா இடுப்பு பகுதி இருக்கக்கூடிய அந்த முதுகில் இருந்து அவர்களுடைய வழித்தோன்றர்களை அல்லாஹ் கொண்டு வந்த பொழுது என்று சொல்றாங்க. இப்ப இதை பற்றி இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த திர்மிதியில வரக்கூடிய ஹதீஸ், அதனுடைய விளக்க உரையாக
இமாம் அபூ பக்ர் இப்னு அல் அரபி அல் மாலிகி அவங்க எழுதின ஒரு விளக்குரை இருக்கு. ஆரிதாத்துல் அஹ்வதி அப்படின்னு பேர். ஜாமி திர்மிதியுடைய ஷரஹ் விளக்குரை. அது இப்னுல் அரபி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரெண்டு பேரை தெரியும். ஒருத்தர் இப்னு அரபி என்று சொல்லுவாங்க, இப்ப நம்ம பார்த்தவரை இப்னுல் அரபி என்று சொல்லுவாங்க. பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இந்த இப்னு அரபி மாலிகி ஃபகீஹ், மாலிகி மதபனுடைய சட்ட விளக்கு உரையாளர்கள்ல மிக முக்கியமானவங்க. ஒரு பெரும் முஃபஸ்ஸிர் கூட. அவங்க குர்ஆன் விளக்கு உரையாளரும் கூட, ஹதீஸ் விளக்கு உரையாளர் முஷாரிஹும் கூட, ஃபகீஹும் கூட. இவங்க தான் இந்த விளக்கு உரை ஆரிதாத்துல் அஹ்வதி அப்படிங்கறத எழுதியிருக்கிறார். இன்னொரு இப்னு அரபி இருக்கிறார். பொதுவாக அவங்கள முஹியுத்தீன் இப்னு அரபி என்று சொல்வாங்க. பெரும் சூஃபி, வஹ்தத்துல் வுஜூத் என்ற கொள்கையை கொண்டு வந்தவர். அந்த கொள்கை வெளிப்படையான ஒரு ஷிர்க். அதனால அந்த இப்னு அரபி என்பவரை முஷ்ரிக், காஃபிர் என்று பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் 200க்கும் மேற்பட்ட இமாம்கள் அவங்க காலத்தில் இருந்து இன்றைய காலம் வரைக்கும் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா சூஃபிகள் அந்த முஹியுத்தீன் இப்னு அரபி என்று சொல்பவரை தூக்கி பிடிச்சிருக்கோம். அவங்கதான் ஷேக் அக்பர், பெரும் ஷேக். அவங்கதான் சூஃபி ஷேக்குங்களே பெரிய ஷேக் என்று சொல்லி தூக்கி பிடிப்பாங்க. ஆனா மிக மோசமான ஒரு வழிகேட்டு கொள்கையை சொன்னவங்க அவங்க. அதனாலதான் அறிஞர்கள் காஃபிர் என்று அவரை பற்றி தீர்ப்பு கொடுத்தாங்க. சாதாரணமாக அறிஞர்கள் யாரையும் காஃபிர் என்று தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க, ஆனா கொடுத்திருந்தாங்க. அது இன்றைய காலத்து அறிஞர்கள்ல, அன்றைய காலத்து அறிஞர்களே தீர்ப்பு கொடுத்தாங்க. 800 வருடங்களுக்கு முன்னாலேயே அவர் மீது அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய கிதாபுகள்ல அல்-ஃபுதூஹாத்துல் மக்கியா, அல்-ஃபுசூஸுல் ஹிகம் போன்ற கிதாபுகள்ல வரக்கூடிய வெளிப்படையான ஷிர்கான வாசகங்கள், கொள்கைகள், அவற்றின் அடிப்படையில அவரை முஷ்ரிக், காஃபிர் என்று பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த இப்னு அரபியை பற்றி நம்ம இங்க பேசல. இது இன்னொருவர், அபூ பக்ர் இப்னு அல் அரபி, இப்னுல் அரபி அல் மாலிகி என்று சொல்லப்படக்கூடிய அவங்க குர்ஆனுக்கு விளக்கு உரையும் எழுதியிருக்கிறாங்க. ஜாமி திர்மிதி என்ற ஹதீஸ் நூலுக்கும் விளக்கு உரை. அப்படி ஒரு விளக்கு உரைத்தான் ஆரிதாத்துல் அஹ்வதி. அதுல அவங்க இந்த ஹதீஸை பத்தி பேசுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தஹர், முதுகு, அதுவும் குறிப்பாக அந்த இடுப்பு பகுதி, அதுல மசாஜ் செய்து அல்லாஹ் கொண்டு வந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அடுத்த தலைமுறை மட்டுமா, இல்ல எல்லா தலைமுறைகளையுமா என்று கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்டு வெவ்வேறு கருத்துக்களை, அதாவது 2 பொருள்களை தரக்கூடிய வருகின்ற ஹதீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அடுத்த தலைமுறை மட்டும் வந்ததாகவும் சொல்ல முடியும், அல்லது அடுத்து எல்லா தலைமுறைகளையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகிலிருந்தே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த ஆயத் அந்த விஷயத்தை இன்னும் கூடுதல் தெளிவாக ஆக்குகிறது. எந்த ஆயத்? இப்ப நம்ம பார்த்துமே 7வது சூராவுடைய 172வது ஆயத். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைகள் நமக்கு இந்த விஷயத்தை இன்னும் தெளிவாகுது. அது என்ன சொல்றாங்க அல்லாஹ்? வஇத் அஹத ரப்புக மின் பனி ஆதம், பனி ஆதம், அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா மக்கள், அவர்களுடைய துஹூர், ஜஹர் என்பதனுடைய பன்மை தான் துஹூர். ஜஹர் அப்படின்னா முதுகு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதுகுகள், துர்ரியத்தும், யாருடைய முதுகுகள்? அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியினுடைய முதுகுகள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகில் இருந்து அபூபக்கர் இப்னு அரபி அல் மாலிகி சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடனடி அடுத்த தலைமுறையை கொண்டு வந்தாங்க. அந்த தலைமுறைகளுடைய முதுகில், இடுப்பு பகுதியில் இருந்து அதற்கு அடுத்த தலைமுறை கொண்டு வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு தலைமுறையினுடைய முதுகு, இடுப்பு பகுதியிலிருந்து அவற்றுக்கு அடுத்த தலைமுறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல. அத்தனை பேருக்கும் செய்யணுமான அல்லாஹ்வுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் சக்தி வாய்ந்தவர். அல்லாஹ் நினைத்ததை செய்யக்கூடியவர். அல்லாஹ்வுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இல்லையா? குன் அப்படின்னு சொன்னா ஃபயகுன், ஆகு அப்படின்னு சொன்னா அது ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகில் இருந்து அவங்களுடைய வழித்தோன்றர்கள், அந்த வழித்தோன்றர்கள் முதுகில் அவங்களுடைய வழித்தோன்றல் என்று ஒட்டுமொத்த மனித சமூகத்தை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. கடைசி மனிதர் வரை வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன தெரியுது? இதுக்கப்புறம் பிறக்க போற மனிதர்கள் எல்லாம் பூமிக்குத்தான் இதுக்கப்புறம் வர்றாங்க. ஆனா ஏற்கனவே எல்லா மனிதர்களும் படைக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களையும் படைத்து விட்டார்கள். எல்லா உயிரும் இருக்கு. எங்க இருக்கு? உயிர்களுடைய உலகம்,
ஆலமுல் அர்வாஹ் என்று இடம் இருக்கு. ஆலம்னா ஒரு உலகம், ஒரு பகுதி. அர்வாஹ் அப்படிங்கிறது ரூஹ் என்பதனுடைய பன்மை. ரூஹ் அப்படின்னா உயிர், அர்வாஹ்ங்கிறதா உயிர்கள். ஆலமுல் அர்வாஹ் அப்படின்னா உயிர்கள் இருக்கக்கூடிய உலகம். இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் அங்கே இருக்கு. அவங்களுக்கு பூமியில பிறக்க வேண்டிய நேரம் என்று அல்லாஹ் எதை நாடி இருக்கிறார்களோ அந்த நேரம் வந்த உடனே அந்த தாயுடைய கருவில அந்த உலகத்தில் இருந்து உயிர் வரும். உயிர்களுடைய உலகத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட உயிர் அந்த பெண்ணுடைய கருவுல வந்து சேரும். அப்போ அந்த கருவுல இருக்கக்கூடிய அந்த சதை கட்டி அது கருவாக மாறி இருக்கும் இல்லையா, அதுல உயிர் வந்து சேர்ந்து வரும். உயிர் உள்ள கருவாக அப்பொழுதுதான். அப்ப கடைசி மனிதர் வரை ஏற்கனவே படைக்கப்பட்டுட்டான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அந்த ஆயத்திலே பார்க்கலாம். وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உம்முடைய ரப்பு ஆதமுடைய மக்களுடைய முதுகுகளிலிருந்து அவர்களுடைய வழித்தோன்றல்களை கொண்டு வந்த பிறகு وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ, தங்கள் மேலே அவர்கள் சாட்சியாக, தங்கள் மீது தாங்களே சாட்சியாக அவர்களை அல்லாஹ் ஆக்கினாங்க. எப்படி ஆக்கினாங்க? அத்தனை உயிர்களையும் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டாங்க, அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரட்சகன் அல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லா உயிர்களா நீங்களும் நானும் அதில் இருக்கிறோம். எல்லாருக்கிட்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறாங்க, அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு தானே என்று கேட்கிறாங்க. நம்ம என்ன சொன்னோம்? எல்லா உயிர்களும் சொல்றாங்க, பலா, ஆமாம், ஷஹீதுனா, நீங்க தான் எங்களுடைய ரப் என்பதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம், நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று சொல்லியிருக்கோம். அத்தனை உயிர்களும் சொல்லிட்டாங்க, நீங்களும் நானும் கூட சொல்லிட்டோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்துல பேசி இருக்கிறாங்க, நாம திருப்பி பதில் சொல்லி இருக்கோம். நம்ம கிட்ட அல்லாஹ் பேசி நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க? லஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு தானே, நான் உங்களுடைய ரப் அல்லவா என்று கேட்கிறாங்க. ரப் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ எல்லா மனித உயிர்களும் பதில் சொல்லி இருக்கிறாங்க, காலு பலா, ஆமாம் அப்படின்னு நம்ம பதில் சொல்லிட்டு, ஆமா நீங்க எங்க ரப்பு தான், ஷஹீதுன என்று நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லியிருக்கோம், எங்களை நாங்க வந்து இதுக்கு சாட்சியாளர்களா இருக்கிறோம் என்று சொல்றாங்க. நாம சொல்லி இருக்கிறோம், ஆனா இப்ப எதுவும் ஞாபகம் இல்லை இல்லையா? ஆனா நம்ம எல்லாருக்கும் நம்ம சொல்லி இருக்கோம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம உயிராக இருக்கும் பொழுது இந்த பூமிக்கு வரதுக்கு முன்னாடி கேள்வியை கேட்டாங்க அப்படிங்கிற காரணத்தையும் இந்த ஆயத்திலும் இதுக்கு அடுத்த ஆயத்திலையும் தொடர்ந்து சொல்றாங்க. அவற்றை பார்ப்பதற்கு முன்னால் இது சம்பந்தப்பட்ட இன்னொரு ஹதீஸை பார்த்தோம். முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், தஃப்சீர் அத்-தபரியில இமாம் இப்னு ஜரீர், அபு ஜாஃபர் இப்னு ஜரீர் அத்-தபரி அவங்களுடைய அறிவிப்பாளர் தொடரையும் அறிவிக்கிறாங்க. இன்னும் வெவ்வேறு ஹதீஸ் நூல்களில் இது வருது. அல் அல்பானி அவங்களுடைய சில்சிலத்து ஹதீஸ் ஸஹீஹா என்ற அந்த ஹதீஸ் ஆய்வு நூல்ல இதை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்று அறிவித்திருக்கிறார்கள். நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அഖذ அல்லாஹுல் மீஸாக மின் ظهر ஆதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமனுடைய முதுகு இடுப்பு பகுதியில் இருந்தே மனிதர்களிடத்தில் மீசாக் எடுத்துக்கொண்டார்கள், அதாவது ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை நடந்திருக்குது. அது என்ன? அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கிட்ட கேட்டது, அலஸ்து பி ரப்பிக்கும் என்று அல்லாஹ் கேட்டது. அதுக்கு நாம என்ன பதில் சொன்னோம்? பலா, ஆமாம் என்று சொன்னோம். சொன்னதோடு மட்டும் இல்லாம ஷஹீதுனா, நாங்க இதுக்கு சாட்சியாளராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அல்லாஹ்வுக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டுடுச்சு, ஒரு மீசாக், ஒரு கொவினட், இங்கிலீஷ்ல கொவினட் சொல்றாங்க, ஒரு கொவினட், ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டுடுச்சு. அல்லாஹ் வந்து நான் ரப்பு தானேன்னு கேட்கிறாங்க, ஆமா நீங்க ரப்பு தான் என்று நாம தெரிந்து உணர்ந்து ஏற்றுக்கோம், அறிவித்தோம். அதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைக்கும் பொழுதே அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய இயற்கை இயல்பு உடையவர்களாகத்தான் படைச்சிருக்கிறார். அதுதான் அல் ஃபித்ரா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார்.
ஏன்னா அல்லாஹ் படைத்த நோக்கமே இது, மனிதரை படைத்த நோக்கமே அல்லாஹ்வை இபாதா செய்யணும் அப்படிங்கிறது. எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்தார்களோ, மனிதர்களை படைத்தார்களோ, அந்த நோக்கமே நம்முடைய இயல்பாக வைத்துத்தான் அல்லாஹ் படைத்தாங்க. அதுதான் அல் ஃபித்ரா. பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அந்த அல் ஃபித்ரால தான் பிறக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹ் புகாரில வருது, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் அல்லாஹ்வை இபாதத் செய்யணும், அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்யணும் என்ற அந்த ஒரு இயல்போடு தான் பிறக்குது. இதுதான் நம்முடைய நேச்சர். நேச்சுரலாவே நான் ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், தன்னுடைய ரப்பை வணங்கணும், தன்னுடைய ரப் அல்லாஹ் தான், அந்த ரப்பாக அல்லாஹ் தான் வணங்கணும் என்ற அந்த ஒரு இயல்புல தான் பிறக்குது. ஆனா வளர்க்கிறவங்க தான், அந்த பெற்றோர் தான் வைஹி அவங்க என்ன செய்யறாங்க, யுஹவ்விதானி அவ் யு நஸ்ஸிரானி அவ் யுமஜ்ஜிசானி. வளர்க்கிறவங்க தான் யூதர்களாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ அல்லது நெருப்பை வணங்கக்கூடியவர்களாகவோ அந்த பிள்ளைகளை மாற்றி விடுகின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹ் புகாரில வரக்கூடிய. அப்போ மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை இபாதா செய்து, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் இயல்போடுதான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு உயிரும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் இயல்போடு தான், ஒவ்வொரு மனித உயிரும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் இயல்போடு தான் படைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா உயிர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகிலிருந்து அவங்களுடைய வாரிசுகள் முதுகிலிருந்து கொண்டு வந்து விட்டு நம்ம கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கிறான். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு தானே அப்படின்னு கேட்கிறான். நம்ம என்ன பதில் சொன்னோம், நம்ம இயல்பு அதுதான். அப்ப நம்ம அந்த இயல்பின் அடிப்படையில ரப்பை உணர்ந்து தெரிந்து என்ன சொல்லிட்டோம், ஆமாம் என்று சொல்லிட்டோம். ஆமாம்னு சொன்னதோடு நிக்கல, ஷஹீதுனா நாங்க இதுக்கு சாட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன் இதுக்குதான் மீசாக் அப்படின்னு பேர். அல்லாஹ்வுக்கு நமக்கும் நடுவுல நடந்த ஒரு கேள்வி பதில் அடிப்படையிலான ஒரு ஒப்பந்தம், சாட்சியாளர்கள் என்று நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் மக்சது இபாதத், அந்த இயல்போடு தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அந்த இயல்புக்கு தான் அல் ஃபித்ரா அப்படின்னு பேர். அதற்கு பிறகு நம்முடைய எல்லா உயிர்களையும் அல்லாஹ் கொண்டு வந்து அந்த உயிர்கள்ட்ட, அதாவது நம்ம எல்லாருக்கிட்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டு நம்ம பதில் சொல்லிட்டோம். அல்லாஹ் தான் நம்முடைய ரப் என்று சொல்லி அதுக்கு நம்ம சாட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு மீசாக் அப்படின்னு பேர். இந்த அல் ஃபித்ரா நம்முடைய மனிதர்களுடைய இயல்பு, மீசாக் அந்த ஒப்பந்தம், இது ரெண்டும் நமக்குள்ள இருக்கு. ஆனா பூமியில பிறக்கும் பொழுது நம்முடைய சுற்றுச்சூழல் அடிப்படையில நாம வேறு கொள்கைகளுடைய தாக்கத்தோட வளர்ந்தோம். நமக்கு அது ஞாபகம் இருக்கிறது. ஆனா நமக்குள்ள இருக்கு அல் ஃபித்ரா, நம்முடைய இயல்பே அதுதான். அதே போல அல் மீசாக், அந்த ஒப்பந்தம் இருக்கு. இந்த ரெண்டுத்தையுமே நம்ம மறந்துட்டோம். நபிமார்கள் என்ன செய்யறாங்க, அந்த ரெண்டுத்தையும் நினைவூட்டுகின்றார்கள். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள்ட்ட, அதுவும் இறுதி நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஃபதக்கிர், ஆகவே நீங்க அவங்களுக்கு நினைவூட்டுங்கள் என்று சொல்றாங்க. எதை நினைவூட்டுறது, நம்ம எதுவுமே இல்லாம பிறந்திருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு நபிக்கும் அதே போல இறுதி நபிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு நினைவூட்டுங்கள் என்று சொல்றாங்க. ஒவ்வொரு ரசூல் நபி மூலமாக மனிதர்களுக்கு அனுப்பப்பட்ட கிதாபுகளுக்கு என்ன பேரு, திக்ர் என்று பேர். அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த கிதாபுகளுக்கு திக்ர் அப்படின்னு பேரு. அல் குர்ஆனுக்கும் திக்ர் அப்படின்னு பேரு. அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக நபிமார்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வஹி இருக்கு. நபிமார்களுக்கு குர்ஆன் மட்டும் வஹியாக வரல. அந்த குர்ஆனுக்கு, அதாவது கிதாப் மட்டும் வஹியா வரல. கிதாபுக்கு விளக்கமாக நபிமாருக்கு இன்னொரு வஹி வந்தது. அதே மாதிரிதான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல் கிதாப் ஆகி அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக இன்னொரு வஹி அல் ஹிக்மா இறக்கப்பட்டது. இந்த அல் கிதாப் அல் ஹிக்மா, அல் குர்ஆனும் அந்த ஹிக்மாவுடைய வெளிப்பாடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை. அதுதான் சுன்னா. அல் குர்ஆனும் சுன்னா ரெண்டுமே வஹி. இந்த ரெண்டுத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி தான் குர்ஆன்ல சொல்றான். திக்ர் அப்படின்னா என்ன, ரிமைண்டர் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல நினைவூட்டல். ஆகவே நீங்க மக்களுக்கு நினைவூட்டுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க இல்லையா. இன்ன திக்ரா தன்ஃபஉல் மூமின், நிச்சயமாக திக்ர் அப்படிங்கிறது மூமின்களுக்கு பலன் தரும் என்று சொல்றாங்க இல்லையா. ஏன் அதற்கு திக்ர் நினைவூட்டல் என்று சொல்லப்படுது? ஒண்ணு, அது நம்ம திரும்ப திரும்ப ஓதக்கூடிய
படிக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலே அதுக்கு திக்ர் என்று பெயர். இன்னொன்று, நமக்கு ஏற்கனவே உள்ள இருக்கு, நம்முடைய இயல்பாக இருக்கு, அதுதான் ஃபித்ரா. அதே போல நாம ஏற்கனவே அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டோம், அல்லாஹ் தான் நம்முடைய ரப்பு என்பதை நாம தெரிந்து சொல்லிட்டோம், அதுக்கு நம்ம சாட்சி என்றும் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு அல் மீசாக் அப்படின்னு வேற அந்த உடன்படிக்கை. ஓ அல் ஃபித்ரா அல் மீசா, இத ரெண்டுத்தையும் நினைவுபடுத்துறது தான் இதெல்லாம் திக்ர். அதுதான் இந்த ஹதீஸ்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃதல்லாஹு அல் மீசா மின் ظهر ஆதம். ஆதமனுடைய அந்த முதுகு இடுப்பு பகுதியிலிருந்தே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை வெளிக்கொண்டு வரும்பொழுதே நம்ம அந்த அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்துட்டாங்க, மீசாக் எடுத்துட்டாங்க. அஹ்ரஜ மின் சுல்பிஹி, நம்முடைய அந்த முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு பகுதியில் இருந்து நம்ம எல்லாரையும் வெளியே கொண்டு வந்தாங்க. யாரை கொண்டு வந்தாங்க? குல்ல துர்ரியத்தின் தஹ்ரஹா என்று அல்லாஹ் சொல்றாங்க, தரஹா என்று சொல்றாங்க, சொல்றாங்க சொல்றாங்க. அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய எல்லா பிள்ளைகளையும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. நஷரஹும் பைன யதைஹி, அதற்கு பிறகு அல்லாஹ் தனக்கு முன்னால் தன்னுடைய இரண்டு கைகளுக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க? நஷரஹும், அவங்கள பரப்பி வைக்கிறாங்க. எந்த மாதிரி? குட்டி குட்டி எறும்புகள் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒட்டுமொத்த மனித சமூகம் அல்லாஹ் முன்னாடி நிறுத்தி வைக்கப்படுது. அல்லாஹ்வுடைய இரண்டு கைகளுக்கு மத்தியில் வைக்கப்படுது. சும்ம, அதற்கு பிறகு கல்லமஹும் குபுலன், அல்லாஹ் அவங்க கிட்ட நேரடியா பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? قال ألست بربكم. இந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்க ரப் இல்லையா கேட்கிறேன். அதுதான் அல் மீசா. அப்ப அந்த ஆயத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அந்த ஆயத்தை என்ன சொல்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்துல என்ன சொல்றாங்க? சூரத்துல் ஆராஃப் 7வது சூராவுடைய 170 பண்ணிக்கணும், 7வது சூரா 172 170 இந்த இரண்டு ஆயத்து. அந்த 72வது ஆயத்துல எப்படி இருக்கு? وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ. ஆதம் உடைய மக்கள் அவங்களுடைய வழித்தோன்றல்களை அவங்களுடைய முதுகு இடுப்பு பகுதியிலிருந்து அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்த போது, அவர்கள் தங்கள் மீதே சாட்சியாளர்களாக அவர்களை அல்லாஹ் ஆக்கிய போது, அதான் லஸ்து பி ரப்பிக்கும் கேட்டோம், நம்ம வந்து பலா ஷஹீதுனா என்று சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப நம் மீது நாமே சாட்சியாளராக இருக்கும். அலஸ்து பி ரப்பிக்கும் காலு பலா ஷஹீதுனா, அல்லாஹ் நம்மகிட்ட அப்படி கேட்டாங்க, நான் உங்க ரப்பு தான் கேட்கும்போது, காலு நம்ம சொன்னோம், எல்லா மனிதர்களும் சொன்னாங்க, பலா ஷஹீதுனா என்று சொன்னாங்க. எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி கேள்வி கேட்டு ஒரு பதிலை வாங்கி அதை ஒரு உடன்படிக்கையாக ஆக்கினாங்க? அல்லாஹ் அதற்கு இரண்டு காரணங்கள் சொல்றான். முதல் காரணம், அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன். நீங்க கியாமத்து நாள்ல இப்படி சொல்லிடக்கூடாது. அதுக்காக அல்லாஹ் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டு பதில் வாங்கி ஒரு உடன்படிக்கை செய்துட்டாங்க. எப்படி சொல்லிடக்கூடாது? இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன், நாங்க இதை பற்றி அறியாதவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எதை பற்றி? ஷிர்க் செஞ்சுட்டு கியாமத்து நாள்ல அல்லாஹ் வந்து கேள்வி கேட்கும் பொழுது, தீர்ப்பு நாள்ல நம்மளை நிக்க வச்சு அல்லாஹ் கேள்வி கேட்கும் பொழுது, அல்லாஹ் இதை பத்தி எங்களுக்கு தெரியாது, நாங்க காஃபிலீன், இதை பற்றி நாங்க அறியாதவர்களாக இருந்தோம், எங்களுக்கு தெரியாது நீங்க சொல்லிடக்கூடாது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க? ஒரு ஒப்பந்தத்தை வாங்கிடுறாங்க. படைத்ததே இந்த இயல்பு தான். அந்த இயல்பாக அல் ஃபித்ராவை வலுப்படுத்தும் விதமாக அல் மீசாக் என்ற அந்த ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு. அப்போ மறுமையில வந்து எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. இன்னொரு காரணத்தையும் சொல்லிடலாம். அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறாங்க. அது அடுத்த ஆயத், 7வது சூரா 173வது ஆயத். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? அவ், அல்லது, ஒண்ணு நீங்க இப்படி சொல்லி இருப்பீங்க, இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன், நிச்சயமாக நாங்க இதை பற்றி அறியாதவங்களா இருந்தோம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. அவ், அல்லது தகூலு, அல்லது நீங்க இப்படி சொல்லிடக்கூடாது. எப்படி சொல்லிடக்கூடாது? இன்னமா அஷ்ரக ஆபாஉனா, எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய முன்னோர்கள் நிச்சயமாக அவங்க ஷிர்க் செஞ்சாங்க, இணை வைப்புல ஈடுபட்டாங்க தான், வேற எதுலயும் இல்ல, ஷிர்க்ல தான் இருந்தாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய மூதாதையர் அவங்க நிச்சயமா ஷிர்க்ல தான் இருந்தாங்க, வேற எதுவும் இல்ல.
வகுன்னா துர்ரிய, நாங்க யாரு, வகுன்னா துர்ரியத்தம் மின் பஅதிஹிம், அவங்களுக்கு பின்னால வந்து அவங்களுடைய வழித்தோன்றர்கள் வாரிசுகள் நாங்க. அஃபதுஹ்லிகுனா பிமா ஃபஅலல் முப்திலூன், அவங்க பாத்தில்ல இருந்தாங்க, பொய்மையில இருந்தாங்க. அந்த பொய்மையில இருந்த மக்கள் உடைய செயலுக்காக எங்களை நீங்க அழிச்சிருவீங்களா என்று கியாமத்து நாள்ல முஷ்ரிக்குகள் கேட்பாங்க. எந்த முஷ்ரிக்குகள்? அவங்களுடைய முன்னோர்கள்லாம் ஏற்கனவே ஷிர்க்ல இருந்திருப்பாங்க. முதல் தடவை ஷிர்க் செஞ்சவங்க இல்ல. முன்னோர்கள் ஷிர்க்ல இருந்தவங்க. அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? எங்களுடைய முன்னோர்கள்லாம் நிச்சயமா ஷிர்க்ல இருந்தாங்க தான். நாங்க வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்த வாரிசுகள் தான். எங்க முன்னோர்கள் வழியாக எங்களுக்கு இந்த தீன் தான் வந்துச்சு. அந்த ஷிர்க் தான் தீனாக வந்தது. அவங்க பாத்தில்ல போயிட்டாங்க, பொய்மையில போயிட்டாங்க. அந்த பொய்மை தான் எங்களுக்கு மார்க்கம்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால நாங்க அதுல இருந்துட்டோம். அவங்க செஞ்ச தப்புக்கு, அவங்க செஞ்ச தவறான செயலுக்கு எங்களே நீங்க அடிச்சிருவீங்களா, அடிக்கலாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்டா, இந்த கியாமத்து நாள்ல இவங்க வந்து வாதிடுவாங்க இல்லையா? அப்படி வாதிடக்கூடாது, அப்படி சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் முன்பே கேள்வி கேட்டு பதில வாங்கிட்டாங்க. அதற்கு நம்ம சாட்சி என்று நாம வேற சொல்லிட்டோம். அப்ப 2 விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஒண்ணு நீங்க இந்த பதில சொல்வீங்க, இல்ல இந்த பதில சொல்வீங்க. யார பத்தி சொல்றாங்க? ஷிர்க் செய்து விட்டு அந்த ஷிர்க்கிலேயே இணை வைப்பிலேயே மரணித்து விட்டு கியாமத்து நாள்ல அல்லாஹ் தீர்ப்புக்காக நம்ம நிக்க வைக்கக்கூடிய அந்த நாள்ல அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது ஒண்ணு அவங்க தான் முதல்ல ஷிர்க் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலின், இதை பற்றி நாங்க வந்து அறியாதவர்களாகத்தான் இருந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது முதல்ல ஷிர்க் செஞ்சவங்களுக்கு. இல்ல அவங்க மூதாதையர்களே ஷிர்க்ல தான் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்ற பதில் அதுக்கு அடுத்தது வருது. என்ன? அது தகூலு, அல்லது அவங்க இப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லிடுவாங்கன்ட்டு. என்ன? இன்னமா அஷ்ரக ஆபாஉனா மின் கப்லு, எங்களுக்கு முன்னாடி எங்களுடைய ஆபா, எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய மூதாதையர் நிச்சயமா அவங்க ஷிர்க் தான் செஞ்சாங்க, இணை வைப்புல தான் இருந்தாங்க, வேற எதுலயும் இல்ல. குன்னா துர்ரியத்தம் மின் பஅதிஹிம், நாங்க அவங்களுக்கு பின்னாடி வந்த வழித்தோன்றர்கள். அவங்க கொடுத்ததை தான் நாங்க அப்படியே எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு வேற எதுவும் வரல. அஃபதுஹ்லிகு அஃபதுஹ் அஃபதுஹ்லிகுனா பிமா ஃபஅலல் முப்திலூன், முபுத்திலூன் பாத்தில்ல இருந்தவங்க, பொய்மையை கொள்கையாக ஏற்றுக்கொண்ட அந்த பொய்மையில் இருந்த வீரர்கள் அவங்களுடைய செயலுக்காக எங்களை நீங்கள் அழித்து விடலாமா அப்படின்னு நீங்க மறுமையில கேட்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் முன்னாடியே உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டு இந்த பதிலை வாங்கி உங்களை சாட்சிகளாகவும் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இதான் 7வது சூரா 172 173 அந்த ஆயத்துக்கள்ல வர்றது. எந்த காரணத்தை சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. எனக்கு இதை பத்தி சுத்தமா தெரியலன்னு எப்ப சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல அப்படின்னா சொல்லலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்ப கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு மொபைல் போன் இருக்கு, செல்போன் இருக்கு. இப்ப இந்த செல்போன்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த மெமரி எல்லாம் அழிஞ்சு போச்சு, அந்த டேட்டா எல்லாம் போயிடுச்சு. இப்ப என்ன செய்வோம்? அப்போ அந்த மொபைல் போன் டெக்னீஷியன்ஸ் நம்ம போவோம். அதை ரிப்பேர் பண்ண தெரிஞ்சவங்கள்ட்ட போவோம். ஏங்க இந்த உள்ள இருக்கிற டேட்டா எல்லாம் போயிடுச்சுங்க, டேட்டா ரிட்ரைவ் பண்ணி தர முடியுமா, மறுபடியும் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்போம். இப்போ அவங்க என்ன செய்வாங்க? எடுத்து கொடுத்துருவாங்க இல்லையா? அப்போ அந்த விட்டு போன டேட்டா, அந்த மெமரி எல்லாம் நமக்கு மறுபடியும் கிடைச்சிடும். அந்த மாதிரி தான் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைக்கும் போதே அப்படிதான் படைச்சிட்டாங்க. நம்ம ஃபேக்டரி செட்டிங்கே இதுதான். நம்ம ஒரு மொபைல் போன் அப்படின்னா அந்த மொபைல் போன் ஃபேக்டரி செட்டிங்கோடவே வருது பாத்தீங்களா? அந்த ஃபேக்டரி செட்டிங் தான் அல் ஃபித்ரா. நம்ம படைக்கப்பட்ட இயல்பே இதுதான். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ஆப் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? டெலிட்டே பண்ண முடியாத ஆப்லாம் சில ஆப்புகள் இருக்கும். அந்த போனோடவே இன்பில்ட்டாவே வரும். அப்ப அந்த டிஃபால்ட் செட்டிங், இன்பில்ட் ஆப், இதெல்லாம் என்ன? டிஃபால்ட் செட்டிங் தான் அல் ஃபித்ரா. இன்பில்ட் ஆப் தான் அல் மீசாக், அந்த உடன்படிக்கை. இப்ப நம்முடைய இயல்பு அதான் நம்ம ஃபேக்டரி செட்டிங். அந்த இன்பில்ட் ஆப் அதுதான் அல் மீசாக். அப்போ இதெல்லாம் வந்து டெலிட்டே பண்ண முடியாது. அது உள்ளே இருக்கு. உள்ளே இருக்கிறவங்க அப்போ
நம்ம இப்படி சொல்ல முடியுமா? இதை பற்றி நாங்கள் அறியாதவர்களாக இருந்து விட்டோம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அது உள்ள இருக்கு. ஃபேக்டரி செட்டிங் அதுதான், இன்பில்ட் ஆப் அதுதான். அதெல்லாம் நீங்க நினைச்சாலும் டெலிட் பண்ண முடியாது. அது உள்ளே தான் இருக்கும். ஆனா அத நீங்க மிஸ் பண்ணதான் நினைச்சுக்குவீங்க. ஆனா விஷயம் தெரிஞ்ச டெக்னீஷியன் என்ன செய்வாங்க? அத உள்ள இருக்குப்பா, உங்களோட டேட்டா எங்கேயும் போயிடல, காணாம போயிடல, டெலீட் ஆயிடல, இதோ உள்ள இருக்கு, தேவையில்லாதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு உள்ள இருக்கிறத அவங்க வெளியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் செட்டிங்கை ரெஸ்டோர் பண்ணிடுவாங்க. அதுதான் ரசூல்மார்கள், நபிமார்கள் செய்கிறது. நம்ம வளர்த்தவங்க, நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்க, ஏன் நாமே கண்ட விஷயத்தையும் உள்ள போட்டுக்கிறோம், காணாத விஷயத்தையும் உள்ள போட்டுக்கிறோம். அப்போ இது கடவுள் அது கடவுள்னு சொல்லி படைப்புகள் எல்லாம் கடவுளாக்கிக்கிட்டோம். அல்லது நாமே உருவாக்குனதெல்லாம் கூட கடவுளாக ஆக்கி கொண்டோம். அதன் அடிப்படையில புது மதங்களை, மார்க்கங்களை உருவாக்கி கொண்டோம். அல்லாஹ் கொடுத்த மார்க்கமான மதமான இஸ்லாம்ல நம்ம இல்ல. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த தௌஹீதுங்கிற அந்த கொள்கையில நம்ம இல்ல. அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தடுமாற்றத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் தேவையில்லாத டேட்டா எல்லாத்தையும் வெளியே போடும். இதெல்லாம் போனுக்கு தேவையில்லாத லோடு. அது இப்படிதான் செய்யும். அது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு ஒரிஜினல் செட்டிங்கை ரெஸ்டோர் பண்ணி, ஒரிஜினல் செட்டிங்கே சூப்பர் செட்டிங் தான், நீ எக்ஸ்ட்ரா எந்த ஆப்பையும் உள்ள கொண்டு வர தேவையில்லை, இது முழுமையானது, சரியானது என்று சொல்லி அதுல சிறப்பா எப்படி செயல்படுறது? அந்த ஒரிஜினல் செட்டிங்கை இன்னும் ஒழுங்கா செய்யறதுக்கு ஒரிஜினல் ஆப்புங்க, ஒரிஜினல் அட்டாச்மெண்ட் எல்லாம் உள்ள கொண்டு வாங்க என்று என்று கொண்டு வரத்தான் நபிமார்கள், ரசூல்மார்கள் செய்யறது. நமக்கு அல் ஃபித்ரா இருக்கு, நம்முடைய இயற்கை தன்மை, அது அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும் என்ற தன்மை. அதே போல நம்ம கிட்ட அல் மீசாக் இருக்கு, அல்லாஹ்வுக்கு நமக்குமான ஒரு ஒப்பந்தம். அல்லாஹ் கேட்கிறான், அலஸ்து பிரப்பிக்க, நான் உங்களோட ரப்பு தான் என்று கேட்கும்போது, பல ஆமாம், ஷஹீதுனா நாங்க அதுக்கு சாட்சி சொல்றோம், சாட்சியா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப அந்த அல் ஃபித்ரா, அல் மீசாக், இது ரெண்டும் நமக்கு உள்ளே இருக்கு. ஆனா அதை நம்ம மறந்துட்டோம். இந்த உலகத்துல வரும்பொழுது மறந்துவிட்ட விஷயத்தை ஞாபகப்படுத்துவதற்காக, நினைவூட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களை, நபிமார்களை, இறை தூதர்களை அனுப்புகிறாங்க. அந்த ரசூல்மார்கள், நபி மூலமாக நமக்கு கிதாபுகள் வருகின்றன. கிதாபுடைய விளக்கமாக அல் ஹிக்மா, நபியால் கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் வருகிறது. அதை கொண்டு நாம அந்த நினைவுகளை மீட்டுக் கொள்கிறோம். அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்பிக் கொள்கிறோம். அதுதான் இந்த ஹதீசுகள்லையும் இந்த ஆயத்துகள்லையுமே இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல மண்ணில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலை, உருவத்தை படைக்கலாம். அதற்கு பிறகு தான் படைத்த ஆதமுக்கென்று படைத்த அந்த உயிரை ஆதமுடைய உடலுக்கு செலுத்துறார். ஆதம் என்ற மனிதர் வந்து விடுகிறார். முதல் மனிதர் வந்து விடுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. ஆதம் வந்த உடனே முதல்ல அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா, அல்லாஹ் கற்றுக் கொடுக்காமலே சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இன்பில்ட்டாவே இருக்கு, உள்ளே இருக்கு. யாரும் சொல்லிக் கொடுக்காமலே முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றியை வெளிப்படுத்திட்டாங்க. அதுதான் மனித இயல்பு. அல்லாஹ்வுக்கு நன்றியோட இருக்கிறதும், அல்லாஹ்வை புகழ்றதும் மனிதருக்கு இயற்கையாகவே இருக்கு. அதையெல்லாம் சொல்லி கொடுத்தா வரணும்னு எந்த கலப்படமும் இல்லாதப்போ இயல்பாகவே மனிதர் அப்படிங்கிறவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவங்களா தான், நன்றி மறந்தவங்களா இருக்க மாட்டாங்க. நன்றியோட இருக்கிறதுக்கு பேர் நான் சுக்குர். மனிதன் ஷாக்கியராகத்தான் நன்றியுடனா தான் இருப்பாங்க. அந்த சுக்குர், அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? குஃபுர். குஃபுர் செய்யறவங்களுக்கு காஃபிர் அப்படின்னு பேர். மொழி ரீதியாக ஷாக்கிர் என்பதற்கு எதிர்ப்பதும் காஃபிர். ஷாக்கிர்னா நன்றி உடையவங்க, காஃபிர்னா நன்றி கேட்டவங்க, நன்றி மறந்தவங்க, நன்றியை மறைத்தவங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வார்த்தையை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது அவங்க தன்னை ஷாக்கிர், நன்றி உடையவர் என்பதை காண்பிச்சிடறாங்க. மனித இயல்பு ஷாக்கிராக, நன்றி உடையவங்க இருக்கிறது, காஃபிராக இருப்பது அல்ல. முதல் வார்த்தையிலேயே தான் குஃபுர்ல இல்ல, சுக்குர் செஞ்சு அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவங்க தான் இருக்கும் அப்படிங்கிறத காண்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல சொல்லி அல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கு மலக்குகள் அலைக்கஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க. இதுதான் மனிதர்கள் உங்களுடைய மத்தியில, அதாவது ஆதமே உங்களுடைய பிள்ளைகள், அதாவது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் இதுதான் ஒருவருக்கு ஒருவர் முகமது சொல்லும் முறை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்துறாங்க. பிறர் நம்மளுடைய நன்மையை நாடணும் என்பதை அதன் மூலமா கற்றுக் கொடுத்துறாங்கன்னு பார்த்தோம்.
அதற்கு பிறகு ஆதம் அலை இஸ்லாமுடைய உடலில் இருந்தே விலா எலும்பில் இருந்தே ஹவ்வா அலை இஸ்லாமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தாங்க அப்படிங்கிறதையுமே நம்ம ஹதீஸ்ல இருந்தும் குர்ஆன் ஆயத்துல இருந்தும் பார்த்தோம். இப்ப அந்த விலா எலும்புங்கிறது ஹதீஸ்ல பார்த்தோம். ஆதம் அலை இஸ்லாம்ல இருந்தே படைத்தாங்க என்பதை குர்ஆன் ஆயத்துகள்ல நம்ம பார்த்தோம். ஆதம் அலை இஸ்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய விலா எலும்பில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹவ்வா அலை இஸ்லாமை படைத்தாங்க. தூங்கி எழுந்த ஆதம் அலை இஸ்லாம் ஹவ்வா அலை இஸ்லாமை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க என்றெல்லாம் சில கிதாபுகள்ல வரும். அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. அந்த மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னதாக ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸ்லயும் வரல. அதனால அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது படைச்சாங்களா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்களோ நமக்கு ஆதாரபூர்வமான செய்தியாக என்ன வந்திருக்கோ அதைத்தான் நம்ம சொல்லணும். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முழிச்சுட்டு இருக்கும்போது அல்லாஹ் அவங்களுடைய விலா எலும்பை எடுத்தாங்களா, அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூங்கிட்டு இருக்கும்போது விலா எலும்பை எடுத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்தார். இந்த ஆதம் ஹவ்வா 2 பேர்ல இருந்து ஆண்களையும் பெண்களையும் அதிகமான எண்ணிக்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்தாங்க. அதுதான் மனித சமூகம். அப்போ ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் ஒற்றை பெற்றோர் தான் ஆதமும் ஹவ்வாவும் தான். அப்போ மனித சமூகத்துல பிறப்பு அடிப்படையில ஏற்றத்தாழ்வு அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே அவங்க பிள்ளைங்க தான். நான் என்ன குடும்பம் தெரியுமா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? ஆமா. உங்களை பார்த்து யாராவது கேட்கறாங்க, என்ன உங்கள்கிட்ட குடும்பப்பா நீ அப்படின்னு கேட்கறாங்க. அல்லது மட்டம் தட்டுற மாதிரி உங்க குடும்பத்தை தெரியாதா அப்படின்னு கேட்கறாங்க. என்ன பதில் சொல்லுவோம்? அங்க நபியுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி, நபியுடைய குடும்பமா? ஆமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் தானே நம்ம. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி தானே. அப்போ நம்ம நபியுடைய குடும்பம் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் நபியுடைய குடும்பம். அப்ப யாரும் நம்மளை மட்டம் தட்டிட முடியாது. உன் குடும்பத்தை பத்தி தெரியாதா அப்படின்னு யாராவது மட்டம் தட்டுற மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லுங்க. என் குடும்பம் தானே, நபியுடைய குடும்பம் நான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல் நான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி அப்படின்னா அந்த நபியுடைய குடும்பம் தானே நானு. நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பேசுறேன், நீங்களும் நபியுடைய குடும்பம் தான். நானும் அந்த ஆதம் நபியுடைய குடும்பம் தான். நீங்களும் அந்த ஆதம் நபியுடைய குடும்பம் தான். அப்ப நபியுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி கண்ணியமா நடத்துக்கணும்? நபியுடைய வாரிசுகள் அப்படின்னா எவ்வளவு கண்ணியமா நடத்துக்கணும்? நபியுடைய வாரிசுங்கிறது பெருமை மட்டும் இல்ல, அது பெரும் கண்ணியம். அந்த கண்ணியத்துக்கு தக்கவாறு நீங்களும் நானும் நடந்துக்கணும் தானே என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்திக் கொண்டது. நபினா எதுல இருப்பாங்க? இறைவனுடைய அந்த செய்தியை பெற்றுக்கொண்டவங்க இல்லையா? அப்போ அதுக்கு தகுதி உடையவங்களா நாம இருக்கணும். சுற்றி இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்து சொல்லுவோம், நீயும் நபியினுடைய பிள்ளை, நானும் நபியுடைய பிள்ளை. அப்ப நபி எதுல இருந்தாங்களோ அதில் நம்ம இருக்கோம். நபி படைத்த அந்த ரட்சகன் ரப்பிடமிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை அமைச்சிட்டாங்க. அப்ப நாமும் ரப்பிடம் இருந்து அந்த ரட்சகரிடம் இருந்து வந்த அந்த செய்தி வழிகாட்டுதல் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் அப்படின்னு தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கணும் இல்லையா? அதை தொடர்ந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகு பகுதி, குறிப்பா இடுப்பு பகுதியில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வர்றாங்க. என்ன செய்யறாங்க? அவங்களுடைய அந்த தஹர் என்பதை, அந்த முதுகு பகுதி, இடுப்பு பகுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸஹ் செய்யறாங்க, தடவுறாங்க. அது எப்படி தடவுனாங்க? அது நமக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு கைகள் இருக்கின்றன, அல்லாஹ் தடவுனாங்க. இது எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல வருது, நம்ம அப்படின்னு நம்புறோம். ஆனா அல்லாஹ்வுடைய கை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய அந்த மஸஹ் செய்தல் என்பது எப்படி நடந்தது? இதை நம்ம சொல்லி காண்பிக்க கூட செய்யணும். அதனால அந்த முதுகு பகுதியில என்ன செய்யணும்ன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வார்த்தைகளை கொண்டு சொல்றோம். ஆனா அது உண்மையில எப்படி நடந்ததுங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் இருக்கு. அப்படி முதுகு பகுதியில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுடைய வழித்தோன்றல் அத்தனை பேரும் உதிரச் செய்தார். அப்படியே உதிர்ந்துட்டோம். குட்டி குட்டி எறும்பு மாதிரி அப்படி கடற்கரை எல்லாம் உதிர்ந்து பெரும் கூட்டமா நிற்கும். அது மாதிரி ஒவ்வொரு தலைமுறையிலிருந்தும் அவங்களுடைய முதுகு இடுப்பு பகுதியில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா அவங்களுடைய வழித்தோன்றலையும் கொண்டு வந்துட்டாங்க. கடைசி மனிதர் வரை எல்லா மனிதர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு என்ன செய்றாங்க? சும்ம அரதஹும் அலா ஆதம். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. அரதஹும். அடுத்த வகுப்புல இதே வார்த்தை குர்ஆன்ல வரதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சும்ம அரதஹும் அலா ஆதம். ஆதமுக்கு அவ எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து காண்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அப்படி வச்சு காண்பிக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, قال اي ربي من هؤلاء. ரட்சகரே, இவெல்லாம் யார் என்று கேட்கிறாங்க. قال அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, هؤلاء ذريتك. இவங்கெல்லாம் உம்முடைய வாரிசுகள், உம்முடைய வழித்தோன்றல்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகுதான் அந்த வழித்தோன்றல்கள் எல்லாரையும் வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி உயிர் வரைக்கும் அல்லாஹ் வச்சு எல்லார்கிட்டயும் இந்த கேள்வியை கேட்டுட்டாங்க. அலஸ்து பி ரப்பிக. என்ன பதில் சொல்றேன் எல்லாரும்? பலா அப்படின்னு வச்சு, ஆமாம் அப்படின்னு பதில் சொல்லிட்டு அதோட நம்ம நிக்கல. ஷஹீதுனா,
நாங்க இதுக்கு சாட்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாட்சியாளர்கள் நம்மை ஆக்கி கொண்டு விட்டோம். எதற்காக அந்த நம்ம உயிராக இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கேள்வி கேட்டாங்க? ஒண்ணு முதல் தலைமுறை முஷ்ரிக்குகள் அல்லது தலைமுறையாக முஷ்ரிக்குகளாக இருக்கக்கூடியவர்கள். எங்க 2 பேரும் எந்த சாக்கு போக்கும் கியாமத் நாள்ல சொல்லக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு நபிமார்களுடைய செய்தி வந்து சேர்ந்து இருக்காது. நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்துட்டு போயிருப்பாங்க. அதற்கு பிறகு அந்த சமூகம் அந்த செய்தியை பாதுகாக்காமல் விட்டிருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்து இருக்காது. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க மறுமையில வந்து, எங்களுக்கு நபியே வரல, எங்களுக்கு கிதாபே வரல, வந்திருந்தா நாங்க ஏத்துக்கிட்டு இருப்போம், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லக்கூடிய முதல் தலைமுறை முஷ்ரிக்குகளுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காண்பிக்கிறார். அந்த மாதிரி நீங்க சொல்லிடக்கூடாது. இதை அறியாத மக்களாகத்தான் நாங்க இருந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இது அறியல, அதனாலதான் நாங்க வந்து ஷிர்க்ல போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லது தலைமுறையா ஷிர்க்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய மூதாதையர் அவங்க ஷிர்க்ல தான் இருந்தாங்க, இல்ல நாங்க அவங்களுக்கு பின்னாடி வந்த அவங்களுடைய வழித்தோன்றல்கள் வாரிசுகள் தான், அவங்களுடைய பரம்பரை தான். பாத்தில இருந்த மக்கள், பொய்மையில இருந்த அந்த மக்கள், எங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய செயலுக்காக எங்களை நீங்க அழிச்சிருங்களா என்று அல்லாஹ்விடத்துல நீங்க நாளை கேட்க கூடாது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உள்ளேயே டிஃபால்ட் செட்டிங் இன்பில்ட் ஆப் எல்லாம் கொடுத்துட்டாங்க. டிஃபால்ட் செட்டிங் அல் ஃபித்ரா, நம்ம படைக்கும் போதே அல் ஃபித்ரா, அல்லாஹ்வை உணரக்கூடிய, அல்லாஹ் தான் ரப்பு என்பதை உணரக்கூடிய, அல்லாஹ் தான் ரப்பு என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயல்போடு தான் படைச்சிட்டாங்க. அந்த அது இருக்குதுங்கிறதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பவே வெளி காமிச்சிட்டாங்க. எப்படி? அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களை அல் ஃபித்ராவோட படைச்சாச்சு இல்லையா, நம்ம அல் ஃபித்ராவோட அல்லாஹ் படைச்சிட்டாங்க இல்லையா, அந்த ஃபித்ரா இருக்குதுங்கிறதையும் அல்லாஹ் அங்கே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிட்டாங்க. எப்படி? அலஸ்து பி ரப்பிக்க, அந்த எல்லா உயிர்களையும் கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி, அலஸ்து பி ரப்பிக்க, நான் உங்களுடைய ரப்பு தானே என்று கேட்கிறாங்க. நான் உங்களுடைய ரப்பு அல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம என்ன சொல்லிட்டோம், ஆமா, ஏன்னா நமக்கு ஃபித்ரா இருக்கு, அல்லாஹ் தான் ரப்புன்ட்டு. அதனால உடனே சொல்லிட்டோம், பல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதோட நிக்காம ஷஹீதனா, நாங்க சாட்சியா இருக்கோம், நீங்க தான் ரப்புங்கிறதுக்கு சாட்சியா இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டோம். அதுக்கு பிறகு நீங்க பூமியில வந்து பிறந்து வளரும் போது அதை மறந்து விட்டார். அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் இறை தூதர்களுக்கு வேத நூல்களும் கொடுக்கப்பட்டன. அந்த வேத நூலுக்கு விளக்கமாக மற்றும் ஒரு இறை செய்தியாக அல் ஹிக்மா, தூதர்களுக்கு தனிப்பட்ட ஞானமும் கொடுக்கப்பட்டுருச்சு. அல் கிதாபும் அல் ஹிக்மாவும் இருக்கு, அல் குரானும் அசுன்னாவும் இருக்கு. அல் குரான் தான் கிதாப், அசுன்னா தான் அல் ஹிக்மா. அந்த வேத நூலும் அதற்கு விளக்கமாக வந்த தூதருக்குரிய தனிப்பட்ட ஞானம் நம்மிடத்தில் இருக்கு. அந்த இரண்டும் தான் நமக்கு இந்த அல் ஃபித்ராவையும் அல் மீசாக்கையும் நினைவு காட்டக்கூடியதாக இருக்கின்றன. இப்போ நம்மளுடைய அந்த இயல்பு, நம்முடைய உணர்வு, நம்மளுடைய அறிவு, நாம செய்த அந்த உடன்படிக்கை, இத்தனை விஷயங்கள் இருக்கு, எல்லா உயிர்கள்ட்டையுமே இருக்கு. அதனால இதை பற்றி எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று சொல்லி மறுமையில யாரும் தப்பிக்க முடியாது. முதல் தடவை ஷிர்க்குக்கு போன முதல் தலைமுறை முஷ்ரிக்குகள் வந்து என்ன சொல்லுவாங்க, இதை பத்தி நாங்க அறியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் 172வது ஆயத்துடைய கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, நாங்க காஃபிலீன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. அல்லது எங்களுடைய முன்னோர்கள் அதுல இருந்துட்டாங்க, அவங்க இதுதான் தீனுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, அவங்களுடைய செயல்களுக்காக எங்களை நீங்க தண்டிக்கலாமா, அழிக்கலாமா என்று பின்னாடி தலைமுறையா ஷிர்க்ல இருந்தவங்களும் சொல்லக்கூடாது. முதல் தலைமுறை முஷ்ரிக்குகளும் தப்பித்துக் கொள்ள முடியாது, தலைமுறையாக இருக்கக்கூடிய ஷிர்க்ல இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளும் தப்பித்துக் கொள்ள முடியாது. முஷ்ரிக்னா என்ன? படைத்த இறைவனாகிய அல்லாஹுக்கு சமமாக இன்னொன்றை கொண்டு வந்து அதை வணங்குவது. அந்த இன்னொன்றுங்கிறது அது சிலையா இருக்கலாம், மரமா இருக்கலாம், இயற்கையோட எந்த பொருளா இருக்கலாம், அல்லது தன்னுடைய புத்தி, தன்னுடைய ஆசை, மனோ இச்சை அதுவாக இருக்கலாம். எல்லாமே வந்து அல்லாஹ்வுக்கு போட்டியாக மனிதர்கள் ஆக்குறாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு உண்மையில எந்த ஒரு இணையான ஒரு பொருளும் கிடையாது, எந்த ஒரு படைப்பும் கிடையாது, எந்த ஒரு மனிதனோ மிருகமோ எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு மனைவி இல்ல, அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் இல்ல, அல்லாஹ்வுக்கு பெற்றோர் இல்ல, அல்லாஹ்வை போன்று அல்லாஹ்வுக்கு சமமாக எதுவுமே இல்லை என்பதை ஞாபகத்தில் வச்சு. இப்ப இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு இயல்பாகவே இருப்பது,
அந்த இயல்பின் அடிப்படையில ஒரு உடன்படிக்கையும் நடந்திருக்குது என்பதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஈதை பற்றி உள்ள தொடர்ச்சி அடுத்தது என்ன நடக்குது அதுதான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அது சூரத்துல் பக்கராவுடைய 30, 31, 32 ஆயத்துகள். அதை தொடர்ந்து வரக்கூடிய 33, 34, 35 ஆயத்துகள் அதெல்லாம் வருது. அவற்றை நாம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வகுப்புகள்ல இணைந்து இருங்க. தொடர்ந்து இந்த வகுப்புகளை கவனித்துக் கொண்டிருங்கள். நிறைய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளலாம். நாம எப்படி வந்தோம், எங்க வந்தோம், நம்ம என்ன விதமான இயல்பு உடையவர்கள், ஷைத்தான் நம்ம என்ன மாதிரி மாற்ற முயற்சி செய்கின்றான், சூழ்ச்சி செய்கின்றான், அவற்றிலிருந்து நம்ம எப்படி நாம் காப்பாற்றிக் கொள்வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன விதமான அந்த பாதுகாப்பு முறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, அவற்றை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்வது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வகுப்புகள். பின்வரக்கூடிய வகுப்புகள் அவை எல்லாம் வரும் இன்ஷா அல்லாஹ். அவற்றை கற்றுக்கொண்டு அவற்றை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கை மரணம் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக ஆக்கி கொண்டு நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து அந்த திருப்தியுடைய மரணித்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தினுடைய அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெற்று நாம் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாக இருந்திட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் என்னுடைய பெற்றோருக்காகவும் உங்களுடைய பெற்றோருக்காகவும் என்னுடைய உடன் பிறந்தாருக்காகவும் உங்களுடைய உடன் பிறந்தார் என்னுடைய உறவினர்களுக்காகவும் உங்களுடைய உறவினர்களுக்காகவும் என்னுடைய நண்பர்களுக்காகவும் உங்களுடைய நண்பர்களுக்காகவும் என்னுடைய அண்டை வீட்டாருக்காகவும் உங்களுடைய அண்டை வீட்டாருக்காகவும் நம்மிடத்தில் பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்காகவும் ஏன் நம்மிடத்தில் பகைமை காண்பிக்கக்கூடிய மனிதர்களுக்காகவும் நாம் அல்லாஹ்விடத்தில் நேர்வழிக்கு அந்த நேர்வழியை நிலைத்து இருந்து வாழ்ந்து மரணிப்பதற்கு இறைஞ்சி துஆ கேட்டவனாக இன்றைய இந்த வகுப்பை நிறைவேற்றி ஜஸாக்குமுல்லாஹு கைரன் பாரக்கல்லாஹு லீ வ லக்கும் اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.